நான் புள்ளியியல் டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமானது. இதை கவனிச்சுக்கோங்க. இடைநிலை 7ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் நம்பருக்கு பதிலாக எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இப்போ இடைநிலைனால என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசைனா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு. அந்த மாதிரி ஆர்டரில் எழுதிட்டு ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் கேன்சல் பண்ணிகிட்டே வருவோம். நடுவில் எந்த நம்பர் வருதோ அதை தான் இடைநிலையாக எடுத்து எழுதுவோம். நடுவில் 2 நம்பர் வந்துச்சுன்னா 2ஆல் வகுத்து ஆன்சர் எழுதுவோம். ஆனால் இதில் நடுவில் ஒரே ஒரு நம்பருக்கு பதிலாக எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் இருக்கான்னு பாருங்கள். நம்பர் எல்லாமே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வர ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஆன்சர் இடைநிலை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7ன்னு கொடுத்துட்டாங்க. கேள்வியில் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்பரு லாஸ்ட் நம்பரு கேன்சல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்பரு லாஸ்ட் நம்பரு கேன்சல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்பரு லாஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா இது ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஏறு வரிசையில் இல்லை அப்படின்னா நம்ம ஏறு வரிசையில் மாற்றிட்டு இப்படி கேன்சல் பண்ணலாம். இப்போ 2ஐயும் அடிச்சிட்டோன்னா நடுவில் எதுவுமே இருக்காதுல்ல. அப்போ நடுவில் வந்து ஒரு நம்பர் இருந்தால் இடைநிலைன்னு எடுத்து எழுதிடலாம். இதில் இடைநிலை ஆன்சர் கொடுத்தாச்சு. நடுவில் 2 நம்பர் இருக்கா? அந்த 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஆன்சர் என்ன கிடைக்கணும்? இடைநிலை 7ன்னு கிடைக்கணும். இப்போ எக்ஸு ப்ளஸ் 9ங்கிறது அப்படியே இருக்குது. இந்த 2 வந்து வகுத்தலில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாக மாறும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிறது அப்படியே இருக்குது. 7ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது 14. எக்ஸுங்கிறது அப்படியே இருக்குது. 14ங்கிறதும் அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 9 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது -9ஆக மாறும். இந்த எக்ஸுங்கிறது அப்படியே இருக்குது. 14ல் 9 போச்சுன்னா 5ன்னு கிடைக்குமா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 5.